In this video, we are going to be see 11th standard unit 1 set function and definition. So first is set. A set is a collection of well-defined object. So இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். The collection of beautiful flowers in the Ooty Rose Garden and the collection of old men in Tamil Nadu. இது வந்து வெல் டிஃபைனாக கேட்டிங்கன்னா இல்லை, இது வெல் டிஃபைன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியில் எவ்வளவோ நமக்கு ஃப்ளவர்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதாவது பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கும் அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் எது வெல் டிஃபைன்னா அம்மா நீங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்றது தான் வெல் டிஃபைன்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஊட்டியில் இருக்கும் போது த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் வந்து கார்டன். ஸோ இங்கே வந்து ரெட் ஃப்ளவர்ஸ் தான் வெல் டிஃபைனாக இங்கே காட்டுது. ஸோ may it define a particular color or particular things which we need in that place. So this is set and this is a well defined. Next one வந்து நான் இந்த செட்டில் நம்ம எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னா contained in, belongs to, contain, union, intersection இந்த நாலுமே யூஸ் பண்ண போகிறோம் செட்டுக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 செட் இருக்குது. இதை வந்து மீனிங்ஃபுல்லாக எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ஏ பிலாங்ஸ் டு பியா சிம்பிள் வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1,2, பி ஈக்குவல் டு 1, 2, 3, 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ பிலாங்ஸ் டு பின்னு வரும்போது நமக்கு எல்லா செட்டுமே ஒரே ஏ பிலாங்ஸ் டு பின்னா 1, 2, 3, 4, 5. இங்கே நான் கர்லி பிரேசஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எம்டி செட். Next is empty set. So usually denoted by pi or வெறும் curly braces வச்சு மட்டுமே denote பண்ணுவோம். If A contain B and B contain A, then the two set are equal. ஆமாம், B contain A இருந்தாலும் A contain B இருந்தாலும் ரெண்டுமே ஒரே நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல A belongs to B. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். நெக்ஸ்ட்டு நோட் பார்த்தோன்னா ஒரு எம்டி செட் அந்த செட் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் ஏ இஸ் கால்டு ட்ரிவியல் செட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிவியல் செட்னா என்னென்னா ஒரு எம்டி செட் இருக்குது பையும், அதுக்கப்புறம் ஒரு செட் இட் செல்ஃப், அதாவது ஏனா ஏக்கு மட்டும் தான் பிலாங்ஸ் ஆகும், பினா பி மட்டும் தான் பிலாங்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி த எம்டி செட்டும் அதுக்கப்புறம் செட் இட் செல்ஃப் செட்டும் இந்த 2 செட்டும் வந்துச்சுன்னா அதுதான் ட்ரிவியல் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர், அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ ஈக்குவல் டு பை அண்ட் பி ஈக்குவல் டு 1, 2, 3 கொடுத்துருக்கேன். அப்போ ஏ யூனியன் பி எப்படி இருக்கும்? பை 1, 2, 3. ஸோ இது வந்து நமக்கு வந்து எம்டி செட்டு. எம்டி செட்டும் இருக்குது, செட் இட் செல்ஃப் இருக்கும். ஸோ அதனால ட்ரிவியல் சப்செட்டுன்னு சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட். ஸோ ப்ராப்பர்னால் என்னென்னா ஏ டஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கண்டெயின் பி இருக்கும்போது ஏ 1, 2 இருக்குது, பி வந்து 1, 2, 3 இருக்குது. இதுக்கும் மேட்சே ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 எலிமெண்ட் இருக்குது, இங்கே 3 எலிமெண்ட் இருக்குது. இங்கே 3ன்ற எலிமெண்ட் இல்லை, இங்கே 3ன்ற எலிமெண்ட் இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 எலிமெண்ட்டு 2 எலிமெண்ட்டு. ஸோ இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. நோட் வந்து ஆல் எலிமெண்ட் ஏஆர் அண்ட் பி ஆர் போத் செட் ஆர் டிஃப்ரெண்ட். 2 செட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றதுக்கு வேறு வேல்யூ, பி இருக்க வேல்யூனாலும் அது வந்து ப்ராப்பர் சப்செட்டில் தான் வரும். இம்ப்ராப்பர் சப்செட்னால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் a subset that is equal to the original set is called a improper subsetன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இட் செல்ஃப் ஏ கூட ப்ராப்பர் சப்செட் தான், இம்ப்ராப்பர் சப்செட் தான். ஸோ ஏ கண்டைன்ஸ் ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு 1, 2 அண்ட் ஏ ஈக்குவல் டு 1, 2. ஸோ இது ரெண்டும் எழுதும் போது ஏ யூனியன் ஏ எழுதினாலும் 1, 2 வரும், வெறும் ஏன்னு எழுதினாலும் 1, 2 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் செட். A set A is called superset of B if all elements of B are present in A. For example, so A ஓட செட்டு 1, 2, 3 கண்டெயின் ஆயிருக்கு, B ஓட வேல்யூ வந்து 1, 2 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் எது பெரிய செட்னா எலிமெண்ட் வந்து பெருசாக இருக்குது. A ஈக்குவல் டு 1, 2, 3. ஸோ 3 எலிமெண்ட் இருக்கிறதுனால ஏ இது சூப்பர் செட் ஆஃப் பின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு யூனியன். ஸோ யூனியன்னா என்னென்னா அடிஷன் தான் யூனியன்னு சொல்லுவோம். அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸில்
ஏ பிலாங்ஸ் டு ஏ ஆர் ஏ ஈக்குவல் டு பி. இங்கே இது வந்து எது பெரிய செட்னா எக்ஸ் தான் பெரிய செட்டாக இருக்கும். அது வந்து ஏக்கும் பிலாங்ஸ் ஆகும், பிக்கும் பிலாங்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இதுதான் நம்மளுக்கு வந்து ஏ யூனியன் பி தான் இங்கே வந்து பெரிய செட்டு, அதுக்குள்ளே இருக்க சப்செட் தான் ஏபி. ஸோ திஸ் இஸ் ஹவு த யூனியன் வாஸ் கேல்குலேட்டட். யூனியன்னா ஒன்றும் இல்லை, 2 இதை ஆட் பண்ணிவிட்டு சம் கொண்டு வரது தான். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் வந்து என்ன இருக்குன்னா 2 நம்பரும் சேமாக இருக்கும். ஸோ அதை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன், 1 2 3 அண்ட் பி வந்து 2 3 4. இது ரெண்டுத்தில் எது சேமாக இருக்குது, 2 3 மட்டும் தான் சேமாக இருக்குது. ஸோ 2 and 3 ஆர் காமன் நம்பர்ஸ். ஸோ இன் அ போத் செட் 2 and 3 ஆர் காமன். ஸோ அதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்ஜாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, நோ காமன் எலிமெண்ட் வந்து அங்கே இருக்கும், எந்த நம்பரும் காமனாக இருக்காது. ஸோ அதுதான் டிஸ்ஜாயிண்ட் செட். அதோட இது வந்து எம்டி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நொட்டேஷன் அண்ட் சமேஷன் இருக்கும். சமேஷன் நமக்கு தெரியும், சமேஷன்னா அடிஷன் தான் நம்ம சமேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 1 டு என் ஏஐ எப்படி எழுதுவோம், A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ். அதே யூனியன் இருந்தால் A1 யூனியன் A2 யூனியன் A3 யூனியன் வரை எழுதுவோம். அடுத்தது வந்து இன்டர்செக்ஷனில் எழுதுனா ஏஐ இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3 intersection எழுதுவோம். So summation is nothing but adding the values, and union means for using the symbol of the total A values and intersection values. Next வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கலில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து இங்கே பெரிய செட்டாக இருக்கும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஐயாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவர் செட். பவர் செட்னா a power set of a set is a set containing all possible subset. For example இதோட சிம்பிள் வந்து ஸ்கிரிப்ட் பின்னும் நார்மல் பின்னும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து the set has n element, then the number of element in a power set வந்து 2 power n இருக்கும். n element கன்சிஸ்ட் ஆச்சுன்னா 2 power n இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் எடுத்துக்கோங்க, 1,2ன்னு எடுத்துக்கோங்க. அதோட சப்செட் வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று எம்டியாக இருக்கும், இன்னொன்று 1ஆக இருக்கலாம், இன்னொன்று அதர் சப்செட் வந்து 2ஆக இருக்கலாம், 2. இல்லைனா அதுக்கும் மேலே போனால் 1,2 சப்செட்டாக மட்டும் தான் இருக்கலாம். தென் we can write as a function p of a equal to pi 1 2 and 3 டோட்டல் சப்செட்டாக எழுதிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 2/4 வேண்டாம், 2/4 வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 8 எடுத்தால் நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம், 2 4s are 8, 4 2s are 8, 2 into 2 into 2நாலும் 8 தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம பிரிக்கிறது தான் நம்ம பவர் செட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் n எலிமெண்ட் இருந்தால் 2/n எலிமெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் நெக்ஸ்ட் இஸ் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் இஸ் த செட் தட் கண்டைன் all element under the consideration in a particular decision. Symbols U. So we are using symbol as U. Example, if we are in a classroom, how many numbers in your classroom? Up to 36. 1 to 36 na அப்போ totally 36 members தான் வருவாங்க. அடுத்தது வந்து டிஸ்கஷன் நம்பர் ஃப்ரம் 1 to 10 இருந்தால் அப்போ யூனிவர்சல் செட்டில் 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஆஃப் சிம்பிள்ஸோட சிம்பிள் கொடுத்துருக்கேன். நேச்சுரல் நம்பருக்கு n, ஹோல் நம்பருக்கு w, இன்டிஜருக்கு z, ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர், ரியல் நம்பருக்குலாம் நான் அதோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ விச் யூ வாண்ட் டு நோ. ஸோ அதனால் காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன்னா இப்போது இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா a' ஆர் a⁻c யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வச்சு அதோட மீனிங் புரிஞ்சுக்கலாம். யூன்றது யூனிவர்சல் செட் இருக்குது, அது வந்து 5 மட்டும் தான் இருக்குது. அதுலேருந்து ஏன்ற ஒரு சப்செட்டை எடுக்கிறேன், 1 3 5ன்னு எடுக்கிறேன். ஏ காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணும்னா, ஏவை விட்டுட்டு என்னென்ன இருக்குது, 2 4. ஸோ அதுதான் ஏவோட காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏல வந்து 2 4 இல்லை. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்டில் 2 4 இருக்கும். அதை இதை விட்டுட்டு a' கண்டுபிடிக்கணும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டெஃபினிஷன், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட் இன் த யூனிவர்சல் செட் தட் ஆர் நாட் இன் ஏ. நெக்ஸ்ட் வந்து செட் டிஃப்ரென்ஸ். ஸோ செட் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். Define a difference of two set A and B, the set of element that are not in A but not in B. For example A minus B இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து லார்ஜ் செட்டு, பி வந்து மைனஸ் சப்செட்டாக தான் இருக்கும் போது இப்போ நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணுறோம். இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இங்கே வந்து அதை விட்டுட்டு என்ன இருக்குது, 1ம்
2வும் தான் இருக்குது. ஸோ அதனால் A மைனஸ் B 1,2ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே மாற்றி போட்டாலும் ஆன்சர் வந்து இங்கே வந்து 5 இல்லை, அதனால் இங்கே 5 இருக்குது. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட் இஸ் த செட் ஆஃப் எலிமெண்ட் தட் பிலாங்ஸ் டு எய்தர் A or B பட் நாட் இன் B. ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோட சிம்பிள் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் எடுத்திருக்கேன், A மைனஸ் B யூனியன் B மைனஸ் A. இப்போ ஏவும் பியும் ஒரு செட் எடுத்திருக்கோம். A மைனஸ் B கண்டுபிடிச்சிட்டோம், A மைனஸ் B மைனஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸால் கேல்குலேட் பண்ணால் நமக்கு மொத்த ஆன்சரும் வந்துடும். ஸோ 1 2 4 5 இதுதான் இதோட சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னால் ஒன்றும் இல்லை, லிமிட்டட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் தான் ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அங்கே வந்து 4 எலிமெண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. சிங்கிள்டன் செட்னால் ஒரு செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் சிங்கிள்டன் செட்.